இனி பாடசாலைகள் இதுபோன்று இயங்கும் பல மாற்றங்களை அறிவித்தது கல்வி அமைச்சர். வரலாற்றை மாற்றிய கோட்டாபய. தமிழர் பகுதியில் ஆயுதமற்ற காவல்துறை, கோட்டாபய அரசு புதிய திட்டம். ஆஸ்திரேலியாவில் தமிழருக்கு கிடைத்த உயரிய விருது. உடனடியாக நிறுத்தவில்லை என்றால் கடும் ஆபத்து வரும் ஸ்ரீலங்காவுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கோட்டாபய அரசு போடும் தந்திரம். மீண்டும் வெடித்தது போராட்டம், தடுமாறும் அமெரிக்க அதிபர் டிரம்ப். பெரும் வெற்றியை பெற்றோம், பிரான்சிலிருந்து வெளியான மகிழ்ச்சியான செய்தி. ஸ்ரீலங்காவிலிருந்து ஜஸ்மின் சூகாவுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பாடசாலைகள் மீள ஆரம்பிக்கும் போது மாணவர்கள் ஒன்று கூடுதல் அல்லது குழுவாக இணைந்து செயற்படுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அதற்கமைய பாடசாலை மாணவர்களுக்கு ஓய்வு நேரத்தை ஒரே நேரத்தில் வழங்காமல் பல்வேறு சந்தர்ப்பங்களில் வழங்குமாறு பாடசாலை பொறுப்பதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வகுப்பறையில் சமூக இடைவெளியை பின்பற்றக்கூடிய அளவில் மாணவர்களை இழைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் பாடசாலைகள் ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போதும் மாணவர்கள் ஒன்று கூடுவதற்கு இடமளிக்க வேண்டாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் இருவருக்கிடையில் 1 மீட்டர் இடைவெளியை வைத்துக் கொள்வதற்காக வகுப்பறைகளை மாற்றுமாறும் வகுப்பறையின் இடவசதியை மீறி செல்லாத வகையில் செயற்படுமாறும் பாடசாலை பிரதானிகளிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை விஞ்ஞான பரிசோதனை மற்றும் பட் சோதனைகளை மீள் அறிவிப்பு வரும் வரை நடத்த வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. விளையாட்டு, கல்வி, சுற்றுலா, ஒன்று கூடி மேற்கொள்ளும் செயற்பாடுகள் உட்பட மாணவர்கள் இணைந்து செயற்படும் அனைத்து விடயங்களையும் தவிர்க்குமாறு பாடசாலை அதிகாரிகளிடம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இடைவெளியை பேணுவதற்காக மாணவர்கள் பயணிக்கும் பகுதிகளில் அம்புக்குறிகள் மூலம் சுட்டிக்காட்டுமாறு, ஒருவருக்கொருவர் உரசிக்கொள்ளாமல் செயற்படுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் வழங்கப்பட்டுள்ள ஆலோசனைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கழிப்பறைகளை பயன்படுத்தும் போது 1 மீட்டர் இடைவெளி பின்பற்றப்பட வேண்டும். ஒரு மாணவர் பயன்படுத்திவிட்டு கட்டடத்தை விட்டு வெளியேறிய பின்னரே இன்னும் ஒருவர் செல்ல வேண்டும். அத்தியாவசியமான சந்தர்ப்பத்தில் ஊழியர்கள் மாத்திரம் ஒன்று கூடி கூட்டங்கள் மற்றும் கலந்துரையாடல் மேற்கொள்ள வேண்டும். அந்த சந்தர்ப்பங்களிலும் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். பெற்றோர் பாடசாலை நுழைவாயிலுக்கு அருகில் ஒன்று கூடுவதனை தடுப்பதற்காக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கல்வி அமைச்சின் ஆலோசனைகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் 11வது ராணுவ தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் ஹமில்டன் வனசிங்கவின் மகன் WAS சஞ்சய வனசிங்க மேஜர் ஜெனரலாக பதவி உயர்வு பெற்றுள்ளார். நாட்டின் தலைவர் ரீதியில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் இந்த பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. ராணுவ வரலாற்றில் முன்னாள் ராணுவ தளபதியின் மகன் மேஜர் ஜெனரல் பதவி உயர்வு வழங்கப்பட்ட முதல் சந்தர்ப்பமாக இது வரலாற்றில் சேர்க்கப்பட்டுள்ளது. தனது தந்தையான ஹமில்டன் வனசிங்க ராணுவ தளபதியாக செயற்பட்ட காலப்பகுதியிலே சஞ்சய வனசிங்க ராணுவத்தில் இணைந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்குக்கு ஆயுதமில்லாத காவல்துறை அதிகாரம் வழங்குவது தொடர்பில் ஆராய தயார் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் எமது ஊடகப் பிரிவுக்கு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே வழங்கிய சிறப்பு நேர்காணலிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது வடக்கு கிழக்கின் காவல்துறை மற்றும் காணி அதிகாரங்கள் தொடர்பில் கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கத்திடம் புதிய அணுகுமுறைகள் இருக்கின்றனவா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், போர்க்காலத்தின் போதே காவல்துறையினருக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டன. எனினும் காவல்துறை என்பது ஆயுதமில்லாமல் பொதுமக்களுக்கு சேவை செய்யும் துறையாகும். எனவே ஆயுதங்களின்றி காவல்துறை ஒன்றை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வழங்குவது குறித்து பேசுவதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறது. அதேபோன்று மாகாணங்களுக்கான காணி அதிகாரத்தை வழங்குவது தொடர்பிலும் அரசாங்கம் பேச தயாராக இருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பாக இந்தியாவுடன் கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் கடந்த 20 வருடங்களாக வைத்திய சேவை செய்து வரும் டாக்டர் சிதம்பரப்பிள்ளை தவசீலனுக்கு ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்த விருது ஆஸ்திரேலிய ரீதியாக மிகவும் நுணுக்கமாக ஆராயப்பட்டு தகுதி வாய்ந்தவர்களுக்கு வருடா வருடம் வழங்கப்படும் ஒரு விருதாகும். இந்த விருதை டாக்டர் சிதம்பரப்பிள்ளை தவசீலன் பெற்றது தமிழர்களுக்கும் மற்றும் மருத்துவ சேவைக்கும் அளிக்கப்பட்ட கௌரவமாகும். இவர் தனது தலைமையில் 40க்கும் மேற்பட்ட மருத்துவத்துறை சார்ந்த பிரதிநிதிகளுடன் ஒரு மருத்துவ நிலையத்தை நடத்தி வருகின்றார். பலதரப்பட்ட மக்கள், இனம், மொழி வேறுபாடின்றி இவரிடம் வைத்திய சேவைக்காக வருகின்றனர். இவர் நடத்தும் இந்த மருத்துவ நிலையம் மக்களுக்கு பாரிய சேவை செய்துள்ளது என்பதை கண்டறிந்து இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. இவர் பிட்ச்வியூ மெடிக்கல் பிராக்டிஸின் நிறுவன இயக்குநர் GP-யாக பணியாற்றுகிறார். இலங்கையில் தன்னார்வ மருத்துவராக பல தடவைகள் பணியாற்றியுள்ளார். 2003ஆம் ஆண்டு முதல் ஃபெலோஷிப் எக்ஸாமினேஷனின் எக்ஸாமினராக பணியாற்றி வருகிறார். வெஸ்டர்ன் சிட்னி யூனிவர்சிட்டியின் மருத்துவத்துறையில் மூத்த விரிவுரையாளராக கடந்த 8 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார்.
மருத்துவர்கள் ஜிபியாக மாற பயிற்சி அளிக்கும் மருத்துவராக 2002ஆம் ஆண்டு முதல் பணியாற்றி வருகிறார். ஹார்ட்லி காலேஜ் பழைய மாணவர்கள் அமைப்பின் தலைவராக 1998 முதல் 2002 வரை பணியாற்றியுள்ளார். சிட்னி பல்கலைக்கழக தமிழ்ச்சங்கத்தின் செயலாளராக 1994 முதல் 2000ஆம் ஆண்டு வரை பணியாற்றியுள்ளார். ஆஸ்திரேலியன் தமிழ் சேம்பர் ஆஃப் கமர்ஸ் அமைப்பின் 2016ஆம் ஆண்டுக்கான லைஃப் டைம் அச்சீவ்மென்ட் அவார்ட் பெற்றுள்ளார். NSWNACT ராயல் ஆஸ்திரேலியன் காலேஜ் ஆஃப் ஜெனரல் பிராக்டிஷனர்ஸ் வழங்கிய பிராக்டிஸ் ஆஃப் இயர் விருதை அவரது நிறுவனம் 2013ஆம் ஆண்டு பெற்றது சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கையில் மீண்டும் கொரோனா வைரஸ் பரவலின் 2வது அலை வெகு விரைவில் ஏற்படக்கூடும் என சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக கடல் வழியாக வடபகுதிக்கு வரும் இந்திய வர்த்தகர்களின் மூலம் இந்த நிலை ஏற்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு ஏற்பட்டால் அது மிகவும் ஆபத்தான நிலையாக மாறும் வாய்ப்புகள் உள்ளதாக அரச வைத்தியாதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் கொரோனா ஏற்பட்ட முதலாவது அலையில் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் மற்றும் அவர்களுக்கு அருகில் இருந்தவர்கள் அடையாளம் காணப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டனர். எனினும் சட்டவிரோதமாக வந்தவர்களை அடையாளம் காணுவது பாரிய சிக்கலாக மாறிவிடும் என சங்கத்தின் உதவி செயலாளர் வைத்தியர் நவீன் டி சொய்சா தெரிவித்துள்ளார். இதுவரையில் கொரோனா வைரஸ் இந்தியாவில் கட்டுப்படுத்தப்படவில்லை என்பதனால் நாட்டுக்குள் சட்டவிரோதமாக வரும் நபர்களை உடனடியாக நிறுத்தவில்லை என்றால் இலங்கை மிகவும் ஆபத்தான நிலைக்கு முகம் கொடுக்க நேரிடும் என அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் ராஜபக்ஷ அரசு 113 ஆசனங்களை பெறுவதற்கு கூட நெருக்கடியை சந்தித்துள்ளது. இப்படிப்பட்ட அரசு 150 ஆசனங்களுடன் 3/2 பெரும்பான்மையை எப்படி பெறப்போகின்றது என முன்னாள் ஊடகத்துறை அமைச்சரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளருமான கயந்த கருணாதிலக கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த அரசின் தோல்விகள் குறித்து மக்கள் நன்கு அறிந்துள்ளனர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுத் தேர்தல் முடிவடைந்த பின்னர் அத்தியாவசிய பொருட்களின் விலையை மீண்டும் அதிகரிப்பதற்கு இந்த அரசு திட்டமிடுகின்றது. 3/2 பெரும்பான்மையை பெறும் நோக்கத்துடனேயே தேர்தல் பரப்புரையை அரசு ஆரம்பித்தது. எனினும் தற்போது 113 ஆசனங்களை பெறுவதற்கு கூட அரசு நெருக்கடியை சந்தித்துள்ளது. வாழ்க்கை செலவு அதிகரிப்பு அனைத்து மக்களையும் பாதித்துள்ளது. மக்களை ஏமாற்றிய இந்த அரசு ஆட்சிக்கு வந்தது. சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி வலுவான கூட்டணியாக மாறி வருகின்றது என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் விசாரணைக்கு வர மறுத்த கருப்பின வாலிபர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதனால் அந்நாட்டில் மீண்டும் போராட்டம் வெடித்துள்ளது. அமெரிக்காவின் மினசோட்டா மாகாணத்தில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ஜார்ஜ் ஃபிளாய்ட் என்ற கருப்பின வாலிபரின் கழுத்தில் போலீசார் தனது கால் முட்டியால் அழுத்தியதில் அந்த வாலிபர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து போலீசார் நிறவெறியுடன் நடந்து கொண்டதாக கூறி நாடு முழுவதும் போராட்டங்களும் வன்முறைகளும் வெடித்தன. போலீசாரின் அடக்குமுறை மற்றும் நிறவெறிக்கு எதிரான போராட்டங்கள் ஐரோப்பிய நாடுகளிலும் பரவின. இந்த போராட்டங்களில் பெருமளவிலான மக்கள் பேரணியாக திரண்டனர். இந்நிலையில் அமெரிக்காவின் அட்லாண்டா நகரில் வெண்டி என்ற உணவகத்தின் வெளியே கருப்பின வாலிபர் ஒருவர் படுத்திருக்கிறார் என கடந்த வெள்ளிக்கிழமை இரவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனால் அங்கு சென்ற போலீசார் ரிசார்ட் புரூக்ஸ் என்ற வாலிபரை விசாரணைக்கு ஆனால் அவர் வர மறுத்ததுடன் போலீசாரிடமிருந்து தப்பியோட முயன்றுள்ளார். அப்போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் அவர் கொல்லப்பட்டார். இது தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் அந்நாட்டில் மீண்டும் போராட்டம் வெடித்துள்ளது. போராட்டக்காரர்கள் சம்பவம் நடந்த பகுதியில் அமைந்த வெண்டி உணவகம் மீது தீ வைத்துக் கொளுத்தினர். 1 மணி நேரத்துக்கு பின்னர் தீ கட்டுப்படுத்தப்பட்டது. இந்த சம்பவத்தின் தொடர்புடைய போலீஸ் அதிகாரி கரட் ரோல்ஃப் பணியிலிருந்து நீக்கப்பட்டார். மேலும் காவல்துறை உயர் அதிகாரி எரிகா ஜூல்ஸ் தனது பணியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார். கொரோனா பெருந்தொற்றை வெற்றி கொண்டதை அடுத்து திங்கள் முதல் வணிகம் சார்ந்த அனைத்தும் செயற்பாட்டுக்கு வரும் என பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் அறிவித்துள்ளார். இதுகுறித்து நேற்று இரவு தொலைக்காட்சியில் உரையாற்றிய பிரான்ஸ் அதிபர் கொரோனா பெருந்தொற்றை வெற்றி கொண்டதை அடுத்து திங்கள் முதல் வணிகம் சார்ந்த அனைத்தும் செயற்பாட்டுக்கு வரும். மதுபான சாலைகள், உணவகங்கள் மற்றும் ஹோட்டல்கள் ஆகியவற்றுக்கான அனைத்து ஊரடங்கு கட்டுப்பாடுகளும் முடிவுக்கு வருகிறது. எதிர்வரும் 22ஆம் தேதி முதல் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், சிறுவர் பள்ளிகள் என அனைத்தும் கட்டாயமாக செயற்பாட்டுக்கு வர உள்ளன. திங்கள் முதல் சனிக்கிழமை வரையான நாட்டின் கொரோனா இறப்பு எண்ணிக்கை 243ஆக குறைந்துள்ளது. அதற்கு முதல் வாரம் இந்த எண்ணிக்கையானது 353 என இருந்தது. திங்கட்கிழமை முதல் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளோம். பொது போக்குவரத்தை பயன்படுத்துவோர் சமூக இடைவெளியை கடைபிடிப்பதுடன் முகக்கவசம் பயன்படுத்துவதும் ஊக்குவிக்கப்படும். திங்கட்கிழமை முதல் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே பயணிக்க முடியும். ஜூலை 1ஆம் தேதி முதல் ஐரோப்பிய நாடுகளுக்கு வெளியே கொரோனா பெருந்தொற்றை கட்டுக்குள் கொண்டு வந்த நாடுகளுக்கு பயணப்பட முடியும் என்று கூறியுள்ளார்.
சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டத்தின் இயக்குநர் ஜஸ்மின் சூகாவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கான முயற்சிகளை ஸ்ரீலங்காவின் தேசிய புலனாய்வு பிரிவின் இயக்குநர் மேஜர் ஜெனரல் ஸ்ரீஷாலே மேற்கொண்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்களில் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது. அத்துடன் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டத்தின் இலங்கை குறித்த இணையதளம் மூலம் ஜஸ்மின் சூகா வெளியிட்ட அறிக்கையால் புலனாய்வு அதிகாரியின் குணாதிசயத்துக்கும் கௌரவத்துக்கும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேஜர் ஜெனரல் ஸ்ரீஷாலே தனது சட்டத்தரணி ஊடாக இவ்விடயம் தொடர்பாக ஜஸ்மின் சூகாவுக்கும் அவரது அமைப்புக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். அந்த கடிதத்தில் புலனாய்வு அதிகாரியின் சட்டத்தரணி வசன் வீரசிங்க மேலும் தெரிவித்துள்ளதாவது, மேஜர் ஜெனரல் சாலிக்கு எதிராக பல்வேறு அவதூறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளீர்கள். இவ்வாறு முன்வைக்கப்பட்டுள்ள அவதூறு குற்றச்சாட்டுகள் காரணமாக உள்நோக்கம் கொண்ட சக்திகள் புலனாய்வு பிரிவின் அதிகாரிக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேஜர் ஜெனரல் சாலையின் குணாதிசயங்கள் மற்றும் அவரது திறமையான செயற்பாடுகளுக்காகவே அவருக்கு பல்வேறு விருதுகள் கிடைக்கப்பெற்றன. ஆகவே ஜஸ்மின் சூகா எதிர்காலத்தில் அவதூறு கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும். இதனை ஏற்றுக்கொள்ளாவிடின் அவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டி ஏற்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.